கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமையும் உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் சங்கீதம் 5:11 சொல்லப்பட்டிருக்கிறது. உம்மை நேசிக்கிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு உம்மில் களி கூறுவார்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவனுடைய நாமத்தை நேசிக்க காரணம் என்ன என்றால் அவருடைய இயேசு கிறிஸ்துடைய நேசத்தின் உச்சிதத்தை மனுக்குலத்துக்காக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அவரிலே மகிழ்ந்து என்ன பண்றாங்க, களி கூறுறவங்களா இருக்காங்க. அப்ப அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன வழங்கப்படுகிறது என்று தாவீது சொல்லுகிறார் என்றால் சங்கீதம் 119, 132 உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படியே என்னை நோக்கி பார்த்து எனக்கு இரங்கும் என்று கேட்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்று ஒரு சிறப்பு வாய்ந்த நியாயத்தை வைத்திருக்கிறார். அந்த நியாயத்தின்படி எனக்கு என்ன பண்ணுங்க, நீங்க நோக்கி பார்த்து எனக்கு இரங்குங்க என்று சொல்லி ஜெபிக்கிறார். அப்படி தாவீது அவரை உரிமையோடு கேட்பதற்கு காரணம் அந்த அளவுக்காய் அவர் சொல்லுகிறார், தேவனே உம்முடைய கட்டளையை நான் நேசிக்கிறேன், உம்முடைய வேதத்தை நான் நேசிக்கிறேன், உம்முடைய சாட்சியை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லிட்டு சொல்றாரு. உம்மை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது, உம்மை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவருடைய நாமத்தை நேசிப்பதற்கு விசேஷம் என்ன அப்படி சொல்லி பார்த்தோம் என்றால் உன்னத பாட்டு 1:3 சொல்லப்பட்டிருக்கும். பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது, ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். ஆமே. அப்ப அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். அப்ப ஊற்று என்றாலே அது சுரந்து கொண்டே இருக்கும் இல்லைங்களா, ஊற்று பரிமள தைலமா இருக்கிறது. அப்ப அந்த ஊற்றுல இருந்து வருகிற அந்த தைலம் எப்பொழுதுமே வாசனை வீசக்கூடியதா இருக்கிறது. என்ன வாசனை? ஜீவ வாசனையை வீசுகிறதா இருக்கிறது. எப்படியாக என்றால் சிலுவையில இயேசு கிறிஸ்து மரித்து மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் ஜீவ வாசனை வீசுகிறவராய் இருக்கிறார். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். ஹல்லேலூயா. அந்த நாமம் பரிமள தைல வாசனை எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருப்பதினாலே கன்னியர்கள் அவரை நேசிக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்படியாக தான் நாமும் நேசிக்கிறோம். அப்ப நேசிக்கிறவர்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிற சில வேளை நமக்கு விகற்பமாய் தெரியும். நீதிமொழிகள் 3:12 சொல்லப்பட்டிருக்கிற தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவன் சிட்சிக்கிறார் என்றால் நம்மள அதிகமாய் நேசிக்கிறார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ சிச்சை வந்தோடனே சொல்லுவோம், நீங்க தேவன்டே இல்ல, தேவன் உன்னை நேசிக்கவே இல்லை அப்படின்லாம் சொல்லிடுறோம். இல்லங்க, தேவன் சொல்றாரு இங்க, தேவன் தன் நேசிக்கிற புத்திரனை தான் சிச்சிக்கிறாரா. ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் தகப்பனை குறித்த நல் காரியங்கள். தகப்பன் எந்த சூழ்நிலை என்னை கைவிட மாட்டார் என்ற நல் காரியங்கள். அப்படியாக தேவன் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையும் இயேசு கிறிஸ்து நாமத்தை நாம் நேசிக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது நேசத்தின் உச்சிதத்தை கொடுத்த தேவன் நம் சமாதானத்தை கட்டளையிடுவார். சுகித்திருக்க அவர் உதவி செய்வாராக. இதை உணர்த்தும் வண்ணமாக ஒரு பாடலை பாடி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே எனக்கிந்த ஈகமதிலே அசைந்திடாதோ நம்பிக்கையே. இயேசுவே எனக்கிந்த ஈகமதிலே அசைந்திடாதோ நம்பிக்கையே. சார்ந்திடுவேனே மரவாக்கினிலே சாற்றுவேன் அவர் புகழை. சார்ந்திடுவேனே மரவாக்கினிலே சாற்றுவேன் அவர் புகழை. நேசிக்க சிறந்தவரே எனக்கு ஆசை குகந்தவரே, ஆசை குகந்தவரே. இன்ப சாரோனின் ரோஜாவரே, இன்ப
சாரோனின் ரோஜாவரே. ஜீவனிலும் பெரிதவர் கிருபை, சியோனை போல் உயர்ந்ததுவே. ஜீவனிலும் பெரிதவர் கிருபை, சியோனை போல் உயர்ந்ததுவே. தாழ்மையுள்ளோரை வாழ்விக்கும் கிருபை, சூழ்ந்திடும் நீதம் என்னையே. தாழ்மையுள்ளோரை வாழ்விக்கும் கிருபை, சூழ்ந்திடும் நீதம் என்னையே. நேசிக்க சிறந்தவரே எனக்கு, ஆசைக்குகந்தவரே, ஆசைக்குகந்தவரே. இன்ப சாரோனின் ரோஜாவரே, இன்ப சாரோனின் ரோஜாவரே. பூரண கிருபையை அளித்திடவே, ஆரணரேசு தோன்றிடுவா. பூரண கிருபையை அளித்திடவே, ஆரணரேசு தோன்றிடுவா. சாலை மேன்மைப்புடனே பெலனும் பெற்றிடும் நல் காலமும் விரைந்திடுதே. சாலை மேன்மைப்புடனே பெலனும் பெற்றிடும் நல் காலமும் விரைந்திடுதே. நேசிக்க சிறந்தவரே எனக்கு, ஆசைக்குகந்தவரே, ஆசைக்குகந்தவரே. இன்ப சாரோனின் ரோஜாவரே, இன்ப சாரோனின் ரோஜாவரே. ஆமென். உலகத்திலே நேசிக்க சிறந்த ஒரு நபர் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஏனென்றால் அந்த அளவுக்கு நம் மீது அவர் நேசத்தின் உச்சிதத்தை பொழிந்திருக்கிறார். எப்படியாக தண்ணீராக அல்ல, அவருடைய ரத்தத்தை பொழிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தின் மேன்மையினால வந்த நாமம் தான் இயேசு கிறிஸ்து நாமம். அது ஊற்றுண்ட பரிமள தைலம். அது ஜீவ வாசனை தரக்கூடிய நாமமா இருக்கிறது. அந்த நாமத்தை போற்றி எப்பொழுது நேசித்து அவருக்கு துதியை செலுத்துவோம். அந்த நேசத்தின் தேவன் தாமே அந்த வாசனை நம்மீது வீச செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.